பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அங்கே ஒரு கோயில், பிள்ளையார் கோயில் கட்டிகிட்ருக்கேன். அதுலேயே அதில் ஒரு முனிப்பன் கோயில் இருக்குது. ஒரு 3 ஏக்கரை ஃபுல்லி காம்பவுண்டட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஏதாவது செட்டு போடலாம், அந்த மாதிரி செட்டு ஏதாவது போடலாம். அங்கே ஒரு 100 பேர் தங்கலாம். மேலே நல்ல ஹைடெக்காக ஒரு 10 ரூம் கட்டி வச்சுருக்கேன். இது திறக்கிறது வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறேன். அது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது பின்னாடி எல்லாருக்கும் சொல்லுவேன். பெரிய லெவலில் உங்களெல்லாம் சந்திப்பேன். கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் எல்லாம் சேலம் வரணும். ஆமாம், கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃப்ளோர் தான் ஆயிருக்கு, வேலை இருக்குது. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கேன். 10,500 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, அங்கேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதே மாதிரி நிறைய ஒர்க்கு உங்கள் ஸ்டுடியோவுக்கு வருங்க. இல்லை, இது வந்து நம்ம மெட்ராஸில் எல்லோரும் ஸ்டுடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ சேலம் வந்து 136 படம் எடுத்த மாடர்ன் தேட்டர்ஸ் இந்த ஊர். அது சும்மா அது எனக்கு வந்து அது உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி, சேலத்துக்கு மறுபடியும் சினிமாவை எப்படி கொண்டு வரதுன்னு முயற்சி பண்ணுறேன். அது சின்ன முயற்சி தான். ஒரு ராமருக்கு அணில் செஞ்ச வேலை மாதிரி சினிமாவுக்கு ஒரு சின்ன வேலை செய்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப நாளாக ப்ராசஸில் இருக்கேன். 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இயல்பாக அப்படி தான். எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா எனக்காகவே செஞ்சு தான் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இது அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்படி சொல்கிறப்போ இது எனக்காகவே பண்ணப்பட்டதுன்றதுனால நான் மறுப்பே சொல்ல முடியாது. தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து ஒரு ரீசனபுளான படம் எடுக்கிற ஆள். அதனால் நான் பரத் வந்து அது இல்லாமல் வரக்கூடிய ஒரு எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கா. அப்படி டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும். நல்லா அவன் வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படமும் வெற்றி அடையணும். நான் விஜய் டிவிக்காக பண்ணேன் மகாநதின்னு ஒரு படம். ஆனால் சீரியலில் அது வந்து ஏற்கனவே அது ஒரு சகோதரிகளின் கதைன்னு சொல்லி ஆரம்பித்து அது வந்து எனக்கு வந்து ஒரு 28 நாள் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போன படம். அது சீரியலில் அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் டைம் இல்லை, சீரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. போயிட்டுருக்கு. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வச்சு தான் இன்றைக்கி எல்லாருமே கணிக்கிறாங்க. அது தப்பான விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு மனிதன் அழுக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அவனை நம்ம இன்னைக்கு குறைச்சி எடை போடக்கூடாது. அவனோட அறிவை நம்ம பார்க்கணுங்கிறத நான் வந்து இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கமாக கத்தி கொடுத்துட்ருப்பாங்க, அது ஒரு 60 கொடுத்து பார்க்கலாமேன்னு தான். இது தேட்டரே கிடைக்குது. ஆமாம், இதை நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு இது உடனே நீங்கள் செஞ்சாகணும். நாளைக்கே இந்த பையன் வந்து வெளியே தெரியணும். அதனால் அது அவருடைய கருத்து. இது வந்து இப்போ இளபரத்துன்ற ஒரு பையனை வச்சு இவங்க சின்ன படம் ஹீரோவை வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ பேரை நம்ம வந்து ப்ரெஸ்ஸை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி இதை நீங்கள் நியூஸ் போடுறதே பெரிய விஷயம். அது எனக்கு நியூஸ் வந்தால் தான் அது யூஸ் ஆகும், இவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் டெஃபினட்டாக அது அவருடைய கருத்து, அது ஒவ்வொருத்தருடைய கருத்து. இல்லை, அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அது மறைக்கப்படுது நிறைய. இது இப்போ நம்ம போயே சேராது. நான் சொல்கிறேன்னா நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். எனக்கு இளபரத்தும் வேணும், தனுஷ் சாரும் வேணும். நான் எல்லா படமும் அப்படி தான் நான் ஒத்துறேன். இதில் நல்ல கதை இருக்குது, அவ்வளோதான். எந்த இடத்துல நல்ல கதை இருக்கோ அங்கே போய்டுவேன் நான். சும்மா என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு நான் போய் எந்த படமும் நடிக்க மாட்டேன். சும்மா நல்லா இருந்ததுன்னா கொஞ்சமாவது ரீசனபுளாக இருந்தால் தான் நான் படம் நடிக்கவே போகிறேன். அது மாதிரியான ஒரு நல்ல கதை அம்சத்தோடு உள்ள படம் தான் இது. தமிழ் பண்ணியிருக்கிற இந்த கதை, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது வந்து சொன்ன கேள்வி வந்து அது செல்வமணி சாரோட கருத்து. பெரிய படங்களுக்கு வேணாம் அப்படி இருக்கலாம், சின்ன படங்களுக்கு உடனடி தேவை உங்களுடைய இந்த நீங்கள் கொடுக்குற விளம்பரமும் அந்த விமர்சனம் தான். அதனால் டெஃபினட்டாக அதை நீ செய்யாமல் விட்டாதீங்க.
சிரமம்தான். ஆமாம் 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 ஆமாம். அதான் அது வந்து இறை செயல் தான். இது சின்னதாக ஒரு நீங்கள் சொல்லி அது வந்து தேட்டருக்கு நான் 10 பேர் 30 பேர் வந்து அவன் அந்த 30 பேர் வெளியே சொல்லி 300 பேர் வர்றது தான் இங்கே ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் சினிமாவில். பெரிய படத்துக்கே ஆள் இல்லாமல் ஷோ கேன்சல்லாம் இந்த போன வாரம் வந்த படம்லாம் ஷோ கேன்சல் எனக்கு தெரியும். ஆமாம் வாங்கவே மாட்றாங்க. ஓடிடிலாம் ஒரு எல்லாமே அதெல்லாம் ஓடினா தான் வாங்குறாங்க. சரி, ரொம்ப சிரமமான ஒரு சினிமா. இந்த சினிமா தான் 91லேயும் அப்படி தான் இருந்துச்சு. இது அப்போ மட்டும் இல்லை, இப்போ மட்டும் தான் வந்திருக்குலாம் இல்லை, எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நல்ல படங்கள் பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நம்ம வந்து புதிய பாதைன்னு ஒரு படம் பார்த்திபன் சார் எடுத்து வெளியே வரப்போ அவர் புதுமுகம் தான். அவர் அதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த படம் வந்து அந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது, மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அந்த முகத்தை ஒத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த பையனை இளம்பரத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆகிடுவான். இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா பை காட் கிரேஸ் அது நடந்துருச்சுன்னா அது ஆகிடும். அப்படி நடக்கிறப்ப அது இறை செயல். இது சினிமா வந்து சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையே எல்லாமே வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை, இறைவனோட செயல் தான். தெய்வமே வாங்க, தெய்வமே குரலை காணாமன்னு பார்த்தேன். ஆ ம் 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 ம். அது வந்து பண்ணணும். அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம அது சொல்கிற பதில் இது போய் ரீச் ஆகணும். ஆமாம், நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன். நான் போன தடவை கூட மெம்பராக இருந்தேன். இந்த தடவை நடிகர் சங்கத்துலேயும் இருக்கிறதுனால தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் போகல. பட் நான் வந்து அதுக்கு வந்து அது பார்த்துட்ருக்க முரளி சாரும் மற்றவங்க எல்லாரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ம் அப்படிலாம் இல்லை. அது முரளி சார் முடிவெடுக்கணும், அந்த கேங் முடிவெடுக்கணும். நிறைய வேலை இருக்குது அதில். பை இறை செயல் தான், காட் கிரேஸ் தான். நான் வந்து எல்லா படத்தையும் நம்புகிறேன், இதையும் நம்புகிறேன். அப்படி நடந்துருச்சுன்னா ஹாப்பி தானே. ம் அவங்க படத்தோட ஹீரோயின் வந்து வேற ஒரு படம் விஷயமா வந்து போயிருக்காங்க சார். அவங்க இன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. அந்த ஷூட்டை வந்து முடிச்சு அவங்க நாளைக்கு தான் சென்னைக்கு வராங்க. அவங்க புதுமுக ஹீரோயின் தான், ஆனால் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி இல்லை சார், பேனரில் வந்து இவங்க 2 பேருக்கு உண்டான ஸ்கோப் தான் ஜாஸ்தி. சார் நீங்கள் அப்பா பேர் இளங்கோவன், அதுலேருந்து என்ன இனிஷியல் பரத், இல்லை பரத். சார் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவரை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் படப்படன்னு தான் சார் ஆச்சு. சரவணன் சார் இருக்கார் ஆப்போசிட்டில், நம்ம ஒரே டேக்கில் முடிக்கணும், 2 டேக்கில் முடிக்கணும். அப்போது எனக்கு அப்படி ஆச்சு தான். அப்போ சார் என்ன சார், ஒன்றும் இல்லை, டேக் யூர் டைம், ஒன்றும் இல்லை, அவசரப்படாத, கதைக்குள்ளே போ, உள்வாங்கு, விஷயத்தை உள்வாங்கு, அது என்னமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு, அவ்வளோதான். காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன். இல்லை ஃபைனல் இயர். ஆமாம். தமிழுக்காக வந்திருக்கேன், இவனுக்காக வந்திருக்கேன், அவங்க அப்பாக்காக வந்திருக்கேன். ரொம்ப என்னை வந்து அவங்க வீட்டில் உதாரணத்துக்கு நான் செந்துறைன்னு ஒரு அது எந்த ஊர், சிதம்பரம் பக்கத்தில், அரியலூர் பக்கத்தில் ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ், பக்கா வில்லேஜ். அங்கே ஒன்றுமே இல்லை, வெயிலுக்கு ஒதுங்கிறது கூட மரம் இல்லை. ஒரு தேட்டரில் உட்காந்துருந்தேன். அவங்க வீட்டில் போய் எனக்கு ஒரு மட்டன் குழம்பு செஞ்சு அவர் எடுத்துகிட்டு வந்தார். அவங்க அப்பா அங்கே இருக்காரு.
அந்த மட்டன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன், அந்த டிஃபன் பாக்ஸோட ஊருக்கு போகிறேன்ட்டு அந்த டிஃபனை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அது மாதிரி அவங்க வீட்டில் வச்சு சாப்பிட போகிறாங்க. அதனால் அந்த சாப்பிட்ட 2 விசுவாசத்துக்காக வந்திருக்கேன், அவ்வளோதான். இல்லை, ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். அது மட்டனுக்காக இல்லை, ரொம்ப நல்லா உபசரிப்புக்கிறது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காஃபி கொடுத்து மரியாதை பண்ணி அப்படியே உணவு கொடுத்து அதை அன்பாக வச்சுட்டு போங்க, இந்த அவருக்கு செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவருக்கு நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் செய்யலாம். அவங்க வீட்டு அம்மா வந்து எனக்கு பக்கத்தில் வந்து செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது, நான் நல்லா இருக்குன்னான்னு கேட்டு ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க. அதை மறக்கவே முடியாது, அதனால சொல்கிறேன். ஆமாம், இல்லைங்க. ஆனால் இது வந்து இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. எல்லா படங்களையும் எல்லா லாங்குவேஜையும் படம் பார்க்குறாங்க. அவங்க நல்லா படத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் அந்த ஓடிடி விஷயம், இந்த தினமலர் இவர் சொன்னதுக்கு மாதிரி, கார்த்தி சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி இல்லை, நல்ல விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. நிறைய பேர் வந்து இவருக்க சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அழகாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு முன்னாடியே தெரியுது. அதனால் அவங்க தேட்டருக்கு வர்றதே அதை வச்சு தான். எப்படி வர்றாங்க இந்த படத்துக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் ஒரு படத்துக்கு திப்பு திப்புன்னு கூட்டம். ஒரு 10 மணிக்கு நான் ஒரு தேட்டரில் இருக்கேன் மெட்ராஸில். 10 மணிக்கு வர வேண்டிய படம் 11 மணிக்கு வருது. நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கினான்னு சொன்னாங்க. விஷால் சார் படம், எஸ்ஜே சூர்யா நடித்தாங்கல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 10 மணி வரைக்கும் கூட்டமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அது அந்த படம் எப்படி இருக்குன்னு நியூஸ் ஆகிடுச்சு போல இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தீ மாதிரி கூட்டம் வருது. அது எப்படி? மார்க் ஆண்டனி, நான் அதை கண் கூட பார்த்தேன். அது 1 மணி நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டு வரதை விட நான் இங்கேயே உட்காந்துறேன், எனக்கு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். அந்த கூட்டம் வந்து நான் நேரில் பார்த்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்தோ புற்றீசல் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே ஈசல் வர்ற மாதிரி வராங்க. ஆனால் இதே எல்லா படத்துக்கும் நடக்குதான்னு கேட்டால் காலக்காட்சிக்கு கிடையவே கிடையாது. அது ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. அதனால் அதில் நம்ம இதெல்லாம் மறைக்கவே முடியாது. பாவம், சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. அதை போய் பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறு தான், செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, உள்ளே இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது வந்து அவன் வந்து உள்ளே போகணுன்னு தலையில் எழுதியிருக்கு அவனுக்கு. அதனால் அது அவன் செஞ்சிட்டாங்க. ஆமாம், இப்போ மட்டும் இல்லை, அது எப்போ காலங்காலமாக. நான் எங்கள் அப்பனே போலீஸ் தான், எங்கள் அப்பாவே போலீஸ் தான். எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர் போலீஸ். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். எங்கள் அப்பாலாம் அடிக்கவே மாட்டார். அப்படி கண்ணிலே அப்படி பார்ப்பார். எங்கள் அப்பா என்னோட உயரமாக இருப்பார், கையில் அவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு அடி அடித்தா சுற்றிட்டு விழுந்துருவான். ஒரு அடி தான் அடிப்பார். அப்படி ரொம்ப கோவம் வந்தால் ஒரு அடி இருப்பார். மேட்டூர் டேமில் எனக்கு தெரிஞ்சு ஆடி 18 அன்றைக்கி ஒரு பையன் வந்து கட்டி வச்சு இழுத்துட்டு. அவன் கமலஹாசன் மாதிரி இருக்கான் அழகாக. அவன் சட்டையை கழட்டி பின்னாடி இழுத்துட்டு வந்தாங்க, அவன் கையில் கட்டி. எங்கள் அப்பாட்ட கொண்டு வந்து நிறுத்துனாங்க. என்னடா ஆச்சுன்னா, எங்கள் அப்பா ஸ்டேஷன்லேருந்து கேட்குறாரு, உட்காந்துட்டு கேட்குறாரு. அவன் தான் சொன்னான், அவ்வளோ அழகாக இருக்கிற பையனை சட்டையெல்லாம் கட்டி பின்னாடி கட்டி வச்சுருந்து இழுத்துட்டு வந்தாங்க. என்ன பண்ணான்னா, ஒரு பொம்பளை வந்து கை வச்சுட்டான் கூட்டத்தில். அந்த பொம்பளை போலீஸில் பிடிச்சி கொண்டு வந்து கூட்டுது. எந்திரிச்சார், ஒரே ரேட்ஸை கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அந்த ஸ்டேஷனில் இருக்க எல்லாரையும் எட்டு வச்சுட்டு போனாங்க. பொம்பளை போலீஸ் அப்போ தான் வந்த புதுசு, 1986 87 நினைக்கிறேன். வர்ற பொம்பளை போலீஸ்லாம் எட்டு உதைக்கிறாங்க. என்னடா பொம்பளை போய் பிடிச்சிட்டாடான்னு பார்த்துட்டே இருந்துட்டாங்க. அது மாதிரி அடிக்கிறது, போலீஸ் அடிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவனுங்களை அடிக்கலனாலும் திருத்த முடியாதுங்க. ஒவ்வொருத்தன் ஊரில் போய் கட்டிங்க பாருங்கள். இப்போல்லாம் அவனெல்லாம் நைட்டு வந்து 12 மணிக்கு அந்த பையன் கட்டிங் அடிச்சிருக்க பையன் ஒரு காலிம்பில் அழுத்தி இந்த அம்மா விட்டு கதை தர சொன்னால் இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடும். அப்படி கட்டிங் பண்ணி அப்படிலாம் வச்சுருக்காங்க. மண்டையை குருவி கூடு மாதிரி இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த கட்டிங்கே மாற்றணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லணும், எவனுமே கட்டிங் பண்ணக்கூடாது. ஹேர் ஸ்டைலை வந்து எல்லாருக்கும் அங்கேயே தடுக்கணும். அங்கேயே வந்து அங்கேயே ஒழுங்குபடுத்தணும், ஸ்கூல்லேயே ஒழுங்குபடுத்தணும். அவன் கட்டிங் பண்ணுறத கூட தடுக்க முடியாமல் ஒருத்தன் அவங்க அப்பா கட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோவை உடச்சிருக்கான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 7 நாளைக்கு முன்னாடி. ஒரு பையன் அவங்க அப்பா கட்டிங் கரெக்டாக பண்ணிடான்னு சொன்னதுக்கு ஆட்டோவை சுத்தமாக அவன் சொந்த அப்பாவோட ஆட்டோவை பீஸ் ஆக்கி வச்சுருக்கான். ஆசிரியரே அடிக்கிறான், குத்துறான்.
அதனால் அங்கேயே ஒழுங்குபடுத்தணும். இது நிறைய இருக்குங்க. ம் இல்லவே இல்லைங்க. இவன் வந்து அங்கே போய் அவன் டீச்சரை குத்துவான், இது வந்து இங்கே சொல்லிட்டா இருப்பான், அவன் குடிச்சிட்டு ஏதோ பண்ணுறான், அது வந்து முதலமைச்சருக்கா தெரியும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. சொல்லுவாங்க சும்மா ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நடக்கிறத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது படத்தில் ஒன்றும் இல்லை, அதனால காலையாச்சு ஒன்றும் இல்லை. ம் ஆமாம் ம் ஆமாம் படத்தில் இருந்து அதான் சொன்னேனே, இந்த மார்க் ஆண்டனி சொன்ன மாதிரி தான். அதில் நல்லா இருந்துச்சு, தேட்டரே கொண்டாடினான். நான் 25வது நாள் திருப்பி ஒரு தடவை படம் பார்த்தேன். 23வது நாள் ஒரு தடவை மார்க் ஆண்டனி மறுபடியும் பார்த்தேன். எப்படி மறுபடியும் குதிச்சு குதிச்சு படம் பார்க்குறான். சூர்யா சார் படத்தில் கை தட்டவே இல்லை, இல்லை மேட்டர் இல்லை. அதே மாதிரி தான் குபேராவும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆமாம் ம் தெரில எனக்கு என்ன அவர் யார் டேரக்டர் இல்லை. எனக்கு அவர் அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. மார்க் ஆண்டனி படம் சீச்சி நான் அப்படிலாம் என்றைக்குமே யார்ட்டையுமே அது பண்ணுவேன், டேரக்ட் பண்ணுவேன், பண்ண போகிறேன். நான் கேட்டிருக்கேன் 2-3 ஹீரோட கேட்டிருக்கேன் சார். நான் அதை முடிவாக இன்னும் 2-3 ஆமாம் நான் ஒரு ஹீரோட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை அது ஆமாம் அதுவும் இறை செயல் தான். நான் சொல்லுவேன், திருப்பி தப்பிக்கிறது தான். கடவுள் கிருபை இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாருமே செய்ய முடியுங்க. நம்ம நினச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அது கடவுள் கிருபை இருக்கணும். அந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும், அவ்வளோதான். அவருக்கு அமீருக்கு ம் ம் எனக்கு வந்து தம்பி விஜய் வந்து ஜெயிக்கணும், வாழ்த்துக்கள். ஆமாம் அவருடைய எஃபர்ட்டு அவர் கரெக்டாக வந்து செஞ்சிட்ருக்கார். அவர் வந்து செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நல்லா போயிருக்கேன். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே இருக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன். அந்த படத்தில் நடிக்க வேண்டியது நான். என்னை கேட்டாங்க, எனக்கு டேட்ஸ் இல்லை, நான் ஒரு வேறு படத்தில் லாக் ஆகிருந்தேன், அதை சொல்லியிருந்தேன், அதனால் போகல. கண்டிப்பாக நான் நடிப்பேன். ம் ஆமாம் அம்மா பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பப்போ பேசுவேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ.